ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம விஜய் பார்வதி அடடடா டே அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டிப்பாக யாராலும் மறக்கவே முடியாது. அதாவது பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு சரித்திரத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் அதாவது ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. ஆனால் ரெக்கார்டு வாங்கினவங்களாம் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் ரெக்கார்டு 2 பேருக்கு வாங்கப்பட்டு அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வாங்கி வெளியே போகும்போதெல்லாம் விஜய் பார்வதி மேலே என்ன ஒரு வன்மம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு வரவேற்பு இருக்குது பாருங்கள். அந்த காயங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தையும் தாண்டி ஒரு விருந்து மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் சான்ஸே கிடையாது. ஸோ இன்றைக்கி அதாவது நேற்றே வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் முக்கியமாக வந்து அதாவது பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறது காரணமே பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட மனத்தை வந்துட்டு பிடிக்கணும் இல்லை, அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ 4 விதமான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் பார்வதி அவர்கள். அப்பப்பப்பா ஃபேன்ஸ் மீட்டே வந்து பயங்கரமான ஃபெஸ்டிவலாக போயிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபோட்டோ, பெரிய மாலை, ரொம்ப பெரிய மாலை விஜய் பார்வதி போட்டு பக்கத்தில் அவங்களுடைய தகப்பனார் அவங்களுடைய ஃபோட்டோ கூட இப்போது இருக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்து கைடட் பை யூ, அதாவது என்னை வந்து கைட் பண்ணது நீங்கள் தான், ரோரிங் ஃப்ரம் யூ, ரோரிங்னா அது கர்ஜிக்கிறது, அதுவும் உங்ககிட்ட தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஹார்டின் போட்டு நம்ம விஜய் பார்வதி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்துட்டு இந்த அன்பு மட்டும் போதும் போட்டு ஒரு ஹார்டினை போட்டு எல்லா கஷ்டத்துக்கும் இதுதான் பலன், எல்லா கஷ்டத்துக்குமே இல்லை எவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்திருக்கும். அதுவும் கமருதி வெளியே போகும்போது விஜய் பார்வதி வெளியே போயிட்டாங்க, கமருதிக்கிட்ட போகும்போது அவகிட்ட மட்டும் வச்சுக்காத இவங்க நான் ஒரு இது இல்லை போகும்போது கூட அந்த ஒரு இது எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குல்ல. இப்போது அவங்க ஒரு வீடியோ அந்த 4 வீடியோவில் ஒரு வீடியோ பார்க்குறேன், அவங்க வந்து அந்த காரில் வராங்க, ஓடி வராங்க, மக்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் இல்லை, ஒரு வாட்டி ஆமாம் கஷ்டப்பட்டாங்க, அதையும் வந்துட்டு என்னமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க, அதெல்லாம் மீறி மக்கள் அதே மக்கள் தான் சரிங்களா, அதே மக்கள் தான் வந்து இப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. சி ஹவு பீப்புள் ஆர் கம்மிங் டு சி ஹர் மை ஹார்ட் அப்படின்னு மாதிரி போட்டு அவங்க வந்து அப்படியே சந்தோஷத்தில் என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போதில். இதுதான் அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு கமருதின்னு ஓகே இந்த மாதிரி இருக்காங்க தெரிஞ்சு போச்சு, விஜய் பார்வதி ஒரு வாரம் ஆச்சு, விஜய் பார்வதி பற்றி தெரியவே இல்லையே, என்ன நாங்கள் எப்படி இருக்காங்க ஒன்றுமே புரியலையே. ஐயோ ஒரு சில வீடியோஸ்லாம் அநியாயத்துக்கு ரொம்ப மட்டமெல்லாம் வந்து பார்த்தேன் நான், என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது ஒருத்தங்க மௌனம் காத்தாங்கன்னா அந்த மௌனத்தை ஃபீல் பண்ணுறதுக்கு அவ்வளோ வதந்திங்களை வந்து பரப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எவ்வளோ கொடுமை இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்துட்டு மாசாக வந்துட்டு அவங்கள வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு வீடியோவும் சரி, அவங்க என்ஜாய் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, வேறு மாதிரி வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறதை பார்க்கும்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போதுங்க, சூப்பராக சாதிச்சிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி. கண்டிப்பாக ஒரு சூப்பரான சம்பவம். ஸோ யாரெல்லாம் விஜய் பார்வதி மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான்லாம் வந்துட்டு பிக் பாஸ் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு வாரம் வந்து செம்ம மாசாக இருக்கும், 2 வாரம். அதில் வந்துட்டு நம்ம வந்து இவங்க தான் டைட்டில் வேணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க இல்லாமல் இருந்தது தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம். பட் அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பலன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.